எனவே யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் சப்போஸ் ஒரு டைபோல் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அங்கே எனக்கு டார்க்குன்ற ஒரு விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு கான்செப்ட் ஏற்கனவே பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக் டைபோல் அப்படி சொல்கிறப்ப எலக்ட்ரிக் டைபோல் காரணமாக எனக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்கும், எங்கே நான் ஆக்சியல் லைனில் வச்சேன்னா எனக்கு எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்க போகுது, அதே மாதிரி ஈக்குவட்டோரியல் பிளைனில் வச்சேன் அப்படின்னா எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்க போகுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு டைபோல் எடுத்துக்கிட்டு ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டை கொண்டு போய் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறப்ப அங்கே எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி எனக்கு கிடைக்குது அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்படி இருக்கப்போ நான் சில ஜென்ரலான விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு எனர்ஜின்றது எது என்னன்றது தெரியும்னா எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் அப்படின்ற விஷயம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். சரியா? அப்போ இந்த ஒர்க் டன் நம்ம சொல்கிறப்ப ஒர்க் டனுக்கு உண்டான ஜென்ரல் ஃபார்முலா நம்ம சொல்கிறப்ப என்னது ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது கொடுப்போம். ஒர்க் டனுக்கு உண்டான ஜென்ரல் ஃபார்ம் என்னது ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது கொடுத்துருப்போம். அப்போ இந்த ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறப்ப நான் கன்சிடர் பண்ணிக்கக்கூடிய ஃபோர்ஸு சப்போஸ் கான்ஸ்டன்டாக இருந்தால் இந்த ஃபார்முலா ஓகே, எஃப் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஎக்ஸ்ன்றது எனக்கு என்னது ஓகே. ஆனால் அதுவே சப்போஸ் வேரியபிளாக இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் மாறக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னா அங்கே எனக்கு ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா லிமிட் அப்ளை பண்ணியிருப்பேன். அப்போ என்னது இன்டெக்ரல் ஆஃப் எஃப் ஆஃப் டிஎக்ஸ் அப்படின்ற ஃபார்முலா என்ன பண்ணியிருப்பேன், நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பேன். இது எனக்கு என்னது சப்போஸ் நான் கன்சிடர் பண்ணிக்கூடிய எல்லா விஷயங்களும் என்னது லீனியர் சிஸ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலா நான் அப்ளை பண்ண முடியும். சப்போஸ் அதுவே லீனியர் சிஸ்டமாக இல்லாமல் ரொட்டேஷனல் சிஸ்டமாக நான் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ரிலவெண்ட்டான ரொட்டேஷனல் சிஸ்டமில் நான் அப்ளை பண்ணுறப்ப டார்க் இன்டூ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்ற ஃபார்முலா தான் நான் என்ன பண்ண முடியும், நான் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா டார்க் இன்டூ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபார்முலாவை தான் என்ன பண்ணுறேன், சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சரியா? அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இதுவுமே அதே மாதிரி என்னோடய டார்க்குன்ற விஷயம் சப்போஸ் எனக்கு என்னது ஒரு வேரியபிள் டார்க்காக இருந்துச்சு அப்படின்னா அதை நான் எப்படி ரிலேட் பண்ணலாம், அதாவது இன்டெக்ரல் ஆஃப் டவ் இன்டூ டி தீட்டா அப்படின்ற ஃபார்முலா என்ன பண்ணலாம் ரிலேட் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ இங்கே ஜஸ்ட் லுக் அட் திஸ் டயக்ராம். இந்த டயக்ராம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் டைப்போ எடுத்துக்கிட்டேன், ப்ளஸ் கியூ அண்ட் மைனஸ் கியூன்னு சொல்லக்கூடிய ஒரு 2 சார்ஜஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை எ ஸ்மால் டிஸ்டன்ஸ் 2a. சரி, இப்போ இந்த எலக்ட்ரிக் டைப்போல் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே கொண்டு என்ன பண்ணுறேன், ப்ளேஸ் பண்ணுறேன். அப்படி யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே நான் ப்ளேஸ் பண்ணுறப்ப இந்த எலக்ட்ரிக் டைப்போல் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கண்டிப்பான முறையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ எனக்கு என்னது எலக்ட்ரிக் ஃபீல்டு காரணமாக டார்க் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். இந்த டார்க் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா என்னோட எலக்ட்ரிக் டைப்போலை சுழற்சியில் உட்படுத்தியிருக்கோம். அப்போ என்ன இருக்கும், என்னோட எலக்ட்ரிக் டைப்போல்ன்ற விஷயம் என்ன இருக்கும்னா இட் எக்ஸ்பீரியன்ஸஸ் த ரொட்டேஷன். அப்போ ரொட்டேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுன்னா இந்த டார்க் எவ்வளவு நேரம் அப்ளை ஆகும் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா என்னோட எலக்ட்ரிக் டைப்போல் என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பேரலாக அலைன் ஆகிற வரைக்கும் என்ன இருக்கும், அங்கே டார்க்குன்ற ஒரு விஷயம் கண்டிப்பான முறையில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கும். அப்போ என்ன ஆயிருது, என்னோட எலக்ட்ரிக் டைப்போல் என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனுக்கு பேரலாக அலைன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ இதோட நான் இன்னொரு விஷயம் அடிஷ்னல் விஷயம் நம்ம பேசி ஆகணும். என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா சப்போஸ் நான் எடுத்துக்கூடிய எலக்ட்ரிக் டைப்போல்ன்றது என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸுக்கு பெர்பெண்டிகுலர் அப்படின்ற கண்டிஷன் வந்துச்சு அப்படின்னா, அதாவது இங்கே இதுதான் என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எனக்கு என்ன இருக்குது, என்னோட எலக்ட்ரிக் டைப்போல்ன்றது பெர்பெண்டிகுலர் அப்படின்ற கண்டிஷன் என்ன இருக்குது, ரிலேட் ஆகிருக்கு. அப்படி ரிலேட் ஆச்சு அப்படின்னா இங்கே டார்க் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக இருக்கும். டார்க்குன்ற விஷயம் எனக்கு எப்படி இருக்கும், மேக்ஸிமமாக இருக்கும். டவுன்ற விஷயம் மேக்ஸிமமாக இருக்கும். அதே நேரத்தில் இங்கே எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்னா அது ஜீரோவாக இருக்கும். எனர்ஜியோட லெவல் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஜீரோவாக இருக்கும். அதுவே சப்போஸ் என்னோட இந்த டைப்போல் இங்கே பேரலாக இந்த மாதிரி அலைன் ஆயிடுச்சு அப்படின்னா என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்க்கு அது பேரலாக அலைன் ஆயிடுச்சு அப்படின்னா என்னோட டார்க் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோன்ற கண்டிஷன் இருக்கும். அதே மாதிரி எனர்ஜி லெவல் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக இருக்கும். எனர்ஜி லெவல் மேக்ஸிமமாக இருக்கும். ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்னோட எலக்ட்ரிக் டைப்போல் என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக பேரலன்ற கண்டிஷன் வந்துருச்சு. அது மறுபடியும் என்ன பண்ணோம், தன்னோட இயல்பு நிலைக்கு போக ட்ரை பண்ணோம். அப்போ இது என்னதுன்னா இது தன்னோட இயல்பு நிலை கிடையாது. எது பேரலல் பொசிஷனில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் டைப்போல்ன்றது பார்த்தீங்கன்னா அப்படின்னா அதோட இயல்பு நிலை கிடையாது. அப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஸ்ப்ரிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் இயல்பு நிலையில் இருக்க வரைக்கும் அங்கே எனர்ஜி லெவல் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, ஜீரோ. அதே ஸ்ப்ரிங்கை நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணுறீங்க, போட்டு அழுத்திட்டு அந்த ஸ்ப்ரிங்கை நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணுறப்போ அதோட வேகம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது காரணம் என்னது, அங்கே எனர்ஜி அதிகமாக ஸ்டோர் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்போ எனர்ஜி லெவல் எப்படி இருக்குன்னு அர்த்தம், மேக்ஸிமமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதே மாதிரி தான் எனக்கு இங்கே என்னோட எலக்ட்ரிக் டைப்போல்ன்ற விஷயம் என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸுக்கு பேரலாக வந்துருச்சுன்னா அங்கே எனக்கு எப்படி இருக்கும்னா எலக்ட்ரிக் டைப்போல்ன்ற எனர்ஜி லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி என்னோட எலக்ட்ரிக்
டைபோல் என்னோட ஃபீல்ட் லைன்ஸ்க்கு பெர்பெண்டிகுலர் இருந்தால் டார்க் மேக்ஸிமமாக இருக்கும், ஆனால் எனர்ஜி எப்படி இருக்கும், ஜீரோன்ற கண்டிஷனாக இருக்கும் அப்படின்றத ஜஸ்ட் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். சரியா, இதை பேஸ் பண்ணி தான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ரிலேட் பண்ணியிருக்கேன். அதாவது என்னோட எலக்ட்ரிக் டைபோல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸுக்கு பெர்பெண்டிகுலராக இருந்துச்சு அப்படின்னா டார்க் மேக்ஸிமமாக இருக்கும், எனர்ஜி ஜீரோவாக இருக்கும். அதே மாதிரி என்னோட டைபோல் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்க்கு பேரலாக இருந்துச்சு அப்படின்னா டார்க் ஜீரோவாக இருக்கும், எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்ற பாயிண்ட் தான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரி, நம்ம கான்செப்ட்குள்ளே போகலாம். அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணுறேன், கன்சிடர் டைபோல் கன்சிடர் பண்ணிக்கிறேன். எங்கே வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டாக வச்சுக்கிறேன். அந்த எலக்ட்ரிக் டைபோல் என்ன பண்ணியிருக்கோம், கண்டிப்பான முறையில் டார்க்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். சரியா, அப்போ இந்த டார்க் என்ன பண்ணணும்னா எவ்வளோ நேரம் அங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்னோட எலக்ட்ரிக் டைபோல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸுக்கு பேரலாக விழுகிற வரைக்கும் நான் டார்க்குன்ற விஷயம் ஆக்ட் ஆகும். சரி, இப்போ இதில் நம்ம அடிஷ்னலாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு என்னென்னா, நான் எனக்கு எலக்ட்ரிக் டைபோலை ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். எப்படின்னா அதோட இனிஷியல் ஆங்கிள் தீட்டா டேஷ்லன்ற பொசிஷன்லேருந்து ஆங்கிள் தீட்டா அப்படின்றது வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஜஸ்ட் இங்கே ஒரு நிமிஷம் டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராமில் என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு ஆல்ரெடி எனக்கு ஒரு தீட்டான்ற ஆங்கிள் இருந்திருக்கு, அங்கேருந்து எனக்கு மாறிப்பட்டு ஒரு பர்டிகுலர் ஆங்கிளுக்கு வந்தாச்சு. இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு கன்சிடர் பண்ணிக்காங்க, ஒரு உதாரணத்துக்கு ஜஸ்ட் கன்சிடர் பண்ணிக்காங்க. என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த தீட்டா டேஷ் அப்படின்றது வந்து என்னென்னா இட் இஸ் த இனிஷியல் ஆங்கிள் நான் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய, அதாவது இந்த பேரல் கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் இதோட ஆங்கிள் என்னது தீட்டா டேஷ்னு வச்சுக்கிறேன். இந்த தீட்டா டேஷ்ன்ற ஆங்கிளிலிருந்து தன்னோட இயல்பு நிலைக்கு இந்த எலக்ட்ரிக் டைபோல் என்ன பண்ணுது, மறுபடியும் இயல்பு நிலைக்கு போக ட்ரை பண்ணுது. அப்போ இங்கே என்ன ஒரு விஷயம் உணர்றீங்க அப்படின்னா எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு காரணமாக ஆல்ரெடி ஒரு டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு, அதன் காரணமாக தான் எனக்கு என்னாச்சு இந்த எலக்ட்ரிக் டைபோல் பேரலாக வந்துச்சு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸுக்கு. ஆனால் இப்போ என்ன ஆகுது, மறுபடியும் அப்படியே உல்ட்டாவாக நடக்குது. என்னோட எலக்ட்ரிக் டைபோல் மறுபடியும் தன்னோட இயல்பு நிலைக்கு போக ட்ரை பண்ணுது அப்படின்னா என்ன அர்த்தம், என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டு காரணமாக கிடச்ச டார்க்குக்கு அகெயின்ஸ்டன் ஆகுது, நான் கொடுக்கக்கூடிய ஒரு டார்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. அந்த அகெயின்ஸ்ட் ஆக்ட் ஆகக்கூடிய டார்க்கை நான் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், தட் இஸ் கால்ட் எக்ஸ்டர்னல் டார்க். அதுக்கு பேர் என்ன சொல்கிறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் டார்க் அப்படின்ற கண்டிஷன் வச்சு நான் பண்ணியிருக்கேன், ரிலேட் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த எக்ஸ்டர்னல் டார்க்குன்றது என்னதுன்னா இட் இஸ் நத்திங் பட் த ஒர்க் டன் பை த எக்ஸ்டர்னல் டார்க். எதுக்கு ரொட்டேட் பண்ணுது, எதை டைபோல, அதாவது பேரலல் கண்டிஷன்லேருந்து என்னோட இனிஷியல் பொசிஷனுக்கு. சரி, அப்போ என்னது ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் தீட்டா டேஷ் டு தீட்டா அப்படின்ற ஆங்கிளுக்கு நான் அது மறுபடியும் இயல்பு நிலைக்கு போக ட்ரை பண்ணுது. அப்போ ஃபார்முலாவை கொடுத்துட்றேன், என்னது ஒர்க் டன் ஈக்குவல் டு லிமிட் அப்ளை பண்ணுறேன், தீட்டா டேஷ் இன்டூ தீட்டா டேஷ் டு தீட்டா அப்படின்ற கண்டிஷன் லிமிட் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ டவ் எக்ஸ்டர்னல் இன்டூ டி தீட்டா அப்படின்ற ஃபார்முலாவில் நான் கொடுத்தாச்சு. இப்போ இங்கே நோட் பண்ணிங்கன்னா எனக்கு எக்ஸ்டர்னல் டார்க்கு ஆல்ரெடி எனக்கு ஃபார்முலா தெரியும், எனக்கு டார்க்கு உரிய ஃபார்முலா தெரியும், என்னது பி வெக்டார் கிராஸ் இ வெக்டார் அப்படின்றது எனக்கு ஆல்ரெடி தெரியும். அப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கே எனக்கு என்ன இதை பற்றி நான் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா மேக்னிடியூடை பற்றி மட்டும் தான் இப்போதைக்கு கன்சிடர் பண்ணுறேன். அதனால் என்ன பண்ணுறேன், மாடுலஸ் எடுத்துக்கிறேன், மேக்னிடியூடை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரிய வேண்டிய விஷயம் வந்து ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அப்படின்ற ஃபார்முலா கொடுக்குறீங்க அப்படின்னா அது என்னவாக இருக்கும், ஏபி சைன் தீட்டா அப்படின்ற ஃபார்முலா எனக்கு இருக்கும். இது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கக்கூடிய ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்லாம் பார்த்துருக்கக்கூடிய விஷயம். அப்போ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறேன்னா இங்கே பி வெக்டார் கிராஸ் இ வெக்டார்ன்றதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறேன், பிஇ சைன் தீட்டா அப்படின்னு சொல்லி மாடிஃபை பண்ணிக்கிறேன். இப்போ மாடிஃபை பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா இந்த சைன் தீட்டாவை நான் இன்டெகிரேட் பண்ணுறேன் அப்படின்னா அது என்னவா மாறி இருக்கும், மைனஸ் காஸ் தீட்டாவாக மாறி இருக்கும். அப்படி மைனஸ் காஸ் தீட்டாவை மாறினதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், லிமிட் அப்ளை பண்ணுறேன், தீட்டா டேஷ் தீட்டான்னு சொல்லக்கூடிய என்ன பண்ணுறேன், லிமிட் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த ஒர்க் டன் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கக்கூடியது. எந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா பொசிஷன் தீட்டா அண்ட் தீட்டா டேஷ்ன்ற ஆங்கிள் டிஃப்ரென்ஸில் கிடச்சிருக்கும். அப்போ இதை ரிலேட் பண்ணி என்ன பண்ணிடுறேன், இந்த ஃபார்முலாவை கொண்டு வந்துடுறேன், அதாவது மைனஸ் ஆஃப் பிஇ காஸ் தீட்டா ப்ளஸ் பிஇ காஸ் தீட்டா டேஷ் அப்படின்றத கொண்டு வந்துடுறேன். இப்போ சப்போஸ் நான் கன்சிடர் பண்ணிக்கக்கூடிய இந்த தீட்டான்ற ஆங்கிள் சப்போஸ் நான் கன்சிடர் பண்ணுறேன், என்னன்னா தீட்டா டேஷ்ன்ற கூட ஆங்கிள் வந்து சப்போஸ் 90 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு காஸ் தீட்டா டேஷ்ன்றது என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா என்னோட இந்த ஈக்குவேஷன் ப்ரீவியஸ் ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறுபடும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதில் இந்த பிஇ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டேர்ம் பிஇ காஸ் தீட்டா டேஷ்னு சொல்லக்கூடிய இந்த டேர்ம் என்ன ஆயிரும்னா ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் அவுட் ஆயிரும். ஏன், தீட்டா டேஷ் இஸ் ஈக்குவல் டு நான் என்ன பண்ணியிருக்கேன் 90 டிகிரின்னு சொல்லியிருக்கேன். அப்போ காஸ் தீட்டா டேஷ்ன்றது எனக்கு என்ன இருக்கும், காஸ் 90 அப்படின்றது என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். அப்போ இந்த மொத்த டேர்ம் என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் அவுட் ஆகிரும். அப்போ எனக்கு ஃபார்முலா என்ன ஆயிடுது, ஆட்டோமேட்டிக்காக யூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பிஇ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு
மைனஸ் ஆஃப் பி வெக்டார் டாட் இ வெக்டார் அப்படின்ற ஃபார்முலா எனக்கு நான் இது கிடச்சிருது. ஸோ இதுதான் இருக்கக்கூடிய கான்செப்ட். இதுதான் எனக்கு என்னதுன்னா நான் சொல்லக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் அ டைபோல் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இங்கே இன்னொரு விஷயம் கொடுத்துருக்கீங்களா சார், அது என்ன சார் அப்படின்னா, நான் சொன்னேன் இனிஷியலாக சொல்கிறப்ப என்னோட டைபோல், நான் கன்சிடர் பண்ணிக்கூடிய டைபோல் என்னோடய எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலராக இருந்தால் டார்க்கு மேக்ஸிமமாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் யூன்னு சொல்லக்கூடியது எனக்கு என்னவாக இருக்குன்னு சொன்னேன், 0, எனர்ஜி லெவல் 0வாக இருக்கும். இப்போ என்னோடய டைபோல் பெர்பெண்டிகுலர்ன்ற கண்டிஷனுக்கு பதிலாக பேரல், டைபோல்ன்றது என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பேரல். அந்த பேரல் கண்டிஷன்றது 2 கண்டிஷன் வச்சுக்கிறேன். என்னதுன்னா ஒன்று பேரல், இன்னொன்று ஆன்டி பேரல்ன்றது. அப்போ பேரலல்னால் என்ன அர்த்தம், எனக்கு ஆங்கிள் 0 டிகிரின்னு அர்த்தம். பேரலல்னால் எனக்கு என்னது, ஆங்கிள் 0 டிகிரி. ஆன்டி பேரல்னால் எனக்கு ஆங்கிள் என்னன்னு அர்த்தம், 180 டிகிரின்னு அர்த்தம். அப்போ பேரலாக இருந்துச்சுன்னா, என்னோட டைபோல் வந்து பேரலாக இருந்துச்சுன்னா எனக்கு யூன்றது கிடைக்கும். என்னது, எனக்கு யூன்ற விஷயம் கிடைக்கும். என்னது, எனர்ஜி கிடைக்கும். ஆனால் எனக்கு எனர்ஜி எப்படி இருக்கும், மினிமமாக இருக்கும். என்னோடய எனர்ஜி எப்படி இருக்கும், மினிமமாக இருக்கும். அதாவது காஸ் 0ன்றது என்னது, 1. என்னோடய ஃபார்முலா என்னது, மைனஸ் ஆஃப் பிஇ காஸ் தீட்டா. அப்போ காஸ்க்கு 0க்கு பதில் என்ன 1 கிடச்சிடும், மைனஸில் கிடைக்கும், நெகட்டிவ் டேர்மாக கிடைக்கும். அப்போ என்னது, வேல்யூ கிடைக்கும். ஆனால் எப்படி இருக்கும், மினிமமாக இருக்கும். ஆனால் அதே இது ஆன்டி பேரலாக இருந்துச்சு அப்படின்னா 180, காஸ் 180ன்றது -1. இங்கே ஆல்ரெடி ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ எனக்கு வேல்யூ எப்படி இருக்கும், மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ அதுதான் இங்கே ரிலேட் பண்ணி என்ன பண்ணிக்கோம்னா நம்ம கொடுத்துருக்கோம். சரியா? அப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்போ யூ மேக்ஸிமம் எப்போ எனக்கு தீட்டான்றது சப்போஸ் 180 டிகிரியாக இருந்துச்சு, அதாவது ஆன்டி பேரல்ன்ற கண்டிஷனாக இருந்துச்சுன்னா யூவோட வேல்யூ எனக்கு எப்படி இருக்கும், மேக்ஸிமமாக இருக்கும். அதே இது எனக்கு தீட்டான்றது சப்போஸ் 0 டிகிரி, அதாவது என்னதுன்னா பேரல் கண்டிஷன் இருந்துச்சுன்னா எனக்கு யூவோட வேல்யூ எப்படி இருக்கும், மினிமம் வேல்யூவாக இருக்கும். அப்படின்ற கான்செப்ட் பற்றி நம்ம என்ன பண்ணிக்கோம்னா இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ கண்டிப்பான முறையில் இந்த நம்ம கான்செப்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த கான்செப்ட் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். அப்போ நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் அ டைபோல் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி தான் நம்ம பார்த்துருக்கோம்.